ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் காளான் சில்லி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துடுறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். காளான் சில்லி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். எலுமிச்சம்பழம் சாறு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ காளானை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பேக்கெட் காளான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் 200 கிராம் வெயிட் போட்டிருந்தது. மசாலா காளானில் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் காயிற வரைக்கும் ஊறினாலே போதும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காளானை எண்ணெயில் போட்டு சில்லியாக பொரித்து எடுத்துக்கலாம். அப்பப்போ லைட்டாக திருப்பி கொடுத்துட்டே இருக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். காளான் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் காளான் வச்சு நீங்கள் சில்லி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காளான் பிடிக்காதவங்களுக்கு கூட இது போல் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்களுடைய வீட்டில் காளான் சில்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.